வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர், கலைப்பிரியர், கொலு பொம்மைகளின் மூலமாக நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் வண்ணம் மிகப்பெரிய சாதனைகளை படித்து கொண்டிருக்கும் நந்தினி அக்கா அப்படின்றவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நந்தினி அக்கா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில். அவங்க தங்களுடைய வீட்டுக்கு பேர் வச்சுருக்காங்கங்க, நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் அப்படின்னு. நிர்விக்னலக்ஷ்மி அப்படின்னா என்னங்கக்கா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அக்கா சொன்னாங்க, தடைகளற்ற செல்வங்களை தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடு, இதுதாண்டா இந்த வீட்டினுடைய பொருள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீட்டினுடைய இன்னொரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலு வீடு, பிள்ளையார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3500க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகளை அக்கா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதில் இன்னும் விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையார் சிலை கூட ஒரே மாதிரி இருக்காதுங்க. 3500 வகையான பிள்ளையார் சிலைகளை தன் வீட்டினுடைய மாடியில் அக்கா கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்கங்க. வீட்டினுடைய மாடியில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பொம்மைகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஃப்ளோர் பேரே பிள்ளையார் ஃப்ளோர் அப்படின்னு தான் சொல்லுவாங்கங்க. அதற்கு மேலே இன்னொரு மாடி போட்டிருக்காங்க. அதில் கொலுவுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை வகையான பொம்மைகளையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்கங்க. நவராத்திரி கொலு ஆரம்பிச்சிட்டாலே அக்கா வீடு ரொம்ப ரொம்ப பிரபலமாக பேசப்படுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்க வீட்டினுடைய கொலுவை பார்வையிட வரும் நபர்களின் எண்ணிக்கை 1000 பேருக்கு குறையாமல் இருக்குமாங்க. அது மட்டும் அல்லாது 9 நாளுக்கும் 9 வகையான தீம் ஒர்க்கை அக்கா பண்ணியிருப்பாங்கங்க. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான கண்ணாடி வளையல்களை பயன்படுத்தி சிவலிங்கத்தின் உருவத்தை அமைத்து அதன் நடுவில் மீனாட்சி அம்பாள் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கங்க. பெண்களின் பெருமை, கூட்டு குடும்பத்தின் சிறப்புத்தன்மை, இதையெல்லாம் பறைசாற்றும் வகையில் கொலுவை அமைத்திருந்தாங்க. கொரோனா பிள்ளையார் இந்த தடவை ரொம்பவே விசேஷமாக பேசப்பட்ட ஒரு தீம் ஒர்க்குங்க. மறைந்த பாடகரான திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய திருவுருவத்தை பெயிண்டிங் பண்ணி இந்த வருஷ கொலுவுக்கு அவர்களுடைய மறைவுக்கு இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்தியிருந்தாங்கங்க. நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரிய வேலையை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உலக செம்மொழி பல்கலைக்கழகம் என்கின்ற அமைப்பு திருமதி நந்தினி வெங்கடேஷ் அவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2017 டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்காங்கங்க. கொலு பொம்மைகளை கலெக்ட் பண்ணுறதையும் தாண்டி நிறைய சமூக சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்கங்க. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கும் கனவுகளும் ஆசைகளும் உள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் போய் அவங்களுக்கு எக்ஸாம் எழுதி தருவாங்கங்க. அது மட்டும் அல்லாது அவர்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் தன்னால் இயலும் என்றால் கண்டிப்பாக அதை நடத்தி தருவாங்கங்க. சமீபத்தில் அவங்க தனுஷ் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அவங்க எல்லாரையுமே அவங்க தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் 96 படம் நடந்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே அவங்கக்கிட்டையும் அழைச்சிட்டு போனதாக சொன்னாங்க. அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். கண் பார்வை குறைபாடு இருக்கிறவர்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு பரந்த மனப்பான்மை உடையவங்கங்க அக்கா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கேன்சர் பேஷண்ட், கேன்சரால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தேவைகள் என்னென்ன, அவங்களுடைய ஆசைகள் என்னென்ன அப்படின்றதையும் கேட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நிறைவு செய்துட்டு வந்துட்டுருக்காங்கங்க. மகாபாரதத்தை பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் இறங்கி அதை வெற்றியும் கண்டாங்கங்க. பட் அதை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கே குருச்சேத்திர போர் நடந்ததோ அங்கே சென்று தான் நான் அதை நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு குருச்சேத்திர போர் நடந்த இடத்துக்கே போய் மாவீரரான பீஸ்மர் மரணித்த அந்த மண்ணிலே அமர்ந்து தன்னுடைய பணியை செவ்வனே செஞ்சு கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் அல்லாது கம்பராமாயணம் சம்பந்தப்பட்ட இதே மாதிரியான செயல்களை தொடங்கும் பொழுது கம்பர் பிறந்த ஊருக்கே போய் அவருடைய சமாதியில் இருந்து சாமி கும்பிட்டு தான் அந்த செயலையும் தொடங்கினாங்கங்க. திருமதி நந்தினி வெங்கடேஷ் அவர்கள் மதுரைக்கரசி மீனாட்சியின் மீது மிகுந்த பக்தி கொண்டவங்கங்க. 500க்கும் மேற்பட்ட சிவஸ்தலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பழமையும் புதுமையும் என்னென்ன அப்படின்ற தகவல்களையும் சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. நந்தினி வைப்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலையும் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கங்க. 6 அறிவு கொண்ட மனிதர்களிடம் மட்டும் அல்லாது வாயில்லா ஜீவன்களிடமும் நீங்காத அன்பு கொண்டவர் திருமதி நந்தினி வெங்கடேஷ் அவர்கள்.
அதாவது அவங்களுடைய தெருவை கடந்து செல்லும் அத்தனை நாய்களுக்கும் கரெக்ட் டயத்துக்கு பார்த்தீங்கன்னா உணவளிக்கும் வழக்கத்தை இதுவரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே தெருவில் நடமாடி கொண்டு இருக்கின்ற பசுமாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கிறதையும் அக்கா வந்து இதுவரைக்குமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. இந்த மாதிரி மனிதர்களிடம் மட்டுமல்லாது வாயில்லா ஜீவன்களிடமும் மிகுந்த அன்பு கொண்ட திருமதி நந்தினி வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாகவும் ஏதேனும் ஒன்றை சாதித்தே தீர வேண்டும் என்கின்ற நேர்மறையான எண்ணத்தின் காரணமாகவும் தென்னிந்திய பெண்களுக்கான அவார்டை, அதாவது சவுத் இந்தியன் உமன் அச்சீவர் அவார்டை வந்து 2020 வந்து வாங்கியிருக்காங்கங்க. இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட திருமதி நந்தினி வெங்கடேஷ் அவர்கள் எங்களது பிரபஞ்சா குழுவில் இணைந்ததோடு எங்கள் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்கங்க. இந்த அருமையான பெண்மணியோடு எங்களுக்கு ஏற்பட்ட நட்பினை எண்ணி நாங்கள் அனைவரும் மிகுந்த பெருமிதம் அடைகிறோம். இந்த வீடியோ மூலமாக அக்காவை பற்றின தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.